காலை நேரத்தில் ஜெபிப்போமாக. ஜெபித்து நம்ம ஆராதனை தொடங்கி போனோமாக. Let's close our eyes and let's look to the Lord in prayer this morning for the blessing of worship service. Our Father in heaven, thank you for this morning. Thank you for another opportunity again which you have given to us. But as we sit with our families, as we just tune in to this online service, Lord, our neighbors may come to know you, Lord. I pray that bless this worship service, that our worship service may continue to be a, Lord, place where people hear about you, that where your name is glorified. I pray for every dear ones, pray for every believers, pray for every friends, those who have joined this morning to worship together. Under in the கால நேரத்தில் எங்களோடு சேர்ந்து ஆண்டவரே ஒரு குடும்பமாக யாரெல்லாம் ஆண்டவரே இந்த ஆன்லைன் சர்வீஸில் இணைந்திருக்காங்களோ அவங்க ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒன்றாக கூடி உம்முடைய ஆலயங்களில் ஆண்டவரே எங்கள் கூட விட்டாலும் சரி, எங்கள் குடும்பங்களில் எங்கள் வீடுகளில் நாங்கள் கூடியிருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த அந்த சான்ஸுக்காக நன்றி. எங்களுடைய ஆராதனை ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஆராதனையாக மாற்றும். இந்த எங்கள் ஆராதனை மூலம் பிறர் உண்மை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க, உற்றார் உறவினர்கள், எவ்ரிவன் எல்லாரும் இயேசுவை அறிந்து கொள்ள உதவும் ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறதான பாடல்கள் நாங்கள் அதுவும் அவங்க பாடல் குழுவிலங்களோடு சேர்ந்து பாடல் உதவும் ஆண்டவரே. உங்களுடைய செய்தியிலிருந்து கேட்கும்போது அந்த செய்தி அன்று எங்களோட பேசும் ஆண்டவரே. Help us to worship you with one accord, forgetting about everything else. Just concentrate and just glorify and magnify you. I pray that make it a blessing, Lord. Lord, we commit everything. Thank you for listening our prayers and we praise you. In Christ Jesus' name we pray. Amen. Amen. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால், புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினிதாம் நடத்துகின்றீர். நூதன சாலையில் சேர்த்திடுவே, நிரப்பினிதாம் நடத்துகின்றீர். நூதன சாலையில் சேர்த்திடுவே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தேன். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தேன். திசை கெட்டெங்கோ மறைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றேன். திசை கெட்டெங்கோ மறைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றேன். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும்
அளிக்கும் நிலைப்பாறுதல் உமது கோலும் உந்தடியும் உண்மைய என்னையும் தேற்றிடுதே உமது கோலும் உந்தடியும் உண்மைய என்னையும் தேற்றிடுதே பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன் உம்மையன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன் உம்மையன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே சொர்க்கபிதாவே அன்பான தேவா ஆராதிக்கின்றேன் துதிக்கின்றேன் சொர்க்கபிதாவே அன்பான தேவா ஆராதிக்கின்றேன் துதிக்கின்றேன் அர்ப்பணிக்கின்றேன் ஆவியின் ஜீவன் உமக்காய் வாழ வாஞ்சிக்கிறேன் அர்ப்பணிக்கின்றேன் ஆவியின் ஜீவன் உமக்காய் வாழ வாஞ்சிக்கிறேன் பரிசுத்தமாக்கும் பரிசுத்த நீரே ஆராதிக்கின்றேன் துதிக்கின்றேன் பரிசுத்தமாக்கும் பரிசுத்த நீரே ஆராதிக்கின்றேன் துதிக்கின்றேன் அர்ப்பணிக்கின்றேன் ஆவியின் ஜீவன் உமக்காய் வாழ வாஞ்சிக்கிறேன் அர்ப்பணிக்கின்றேன் ஆவியின் ஜீவன் உமக்காய் வாழ வாஞ்சிக்கிறேன் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா ஆராதிக்கின்றேன் துதிக்கின்றேன் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா ஆராதிக்கின்றேன் துதிக்கின்றேன் அர்ப்பணிக்கின்றேன் ஆவியின் ஜீவன் உமக்காய் வாழ வாஞ்சிக்கிறேன் அர்ப்பணிக்கின்றேன் ஆவியின் ஜீவன் உமக்காய் வாழ வாஞ்சிக்கிறேன் உம்மை போல மாறவே நான் உம்மை மட்டும் நேசிக்க நான் அர்ப்பணித்தேன் முழுவதுமாய் உன்னதரே உம் பாதத்தில் அர்ப்பணித்தேன் முழுவதுமாய் உன்னதரே உம் பாதத்தில் இயேசுவே என் உயிர் நாதா உயிர் தந்த நேசநாதா என்னை நன்றாய் அறிந்த
என்னை நன்றாய் அறிந்தவர் எந்த ஆத்மநாதரே. Our Father in heaven, thank you for this another day, another Sunday that you've given to us. One more opportunity to worship you with our families, with our dear ones, Lord, from our home, respective homes. So we thank you. And our இன்னொரு தருணம் எங்கள் வாழ்க்கை நீ கொடுத்ததுக்காக நன்றி. இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. கன்னிமணி போ நீ காத்து வந்து அதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆஸ்வதித்தீங்க ஆண்டவரே. போக்கிலும் வருத்திலும் கூட இருந்தீங்க. அதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எந்த தகுதியும் கிடையாது. இருப்பினும் எங்கள் மேல் கிருபையாக இறங்கி எங்களை நேசித்ததுக்காக நன்றி. Thank you for loving us. Though there was nothing good in us, but you still bestowed your love and grace upon us. We thank you, Father. Thank you for bringing us before your sanctuary, Lord, in your presence to worship you, to glorify you. Lord, as we sang this morning, I would like to dedicate as a church, Lord Jesus, our life, Lord. All our life, our families, our work, everything, what all we do, I pray that, Father, make us like you, Lord. Transform us to be a blessing to the nation, to us all around us, Lord. Even in this pandemic, even in this lockdown, people may be able to see the love of God, that there's a God still alive, who cares, who does wonders for us, Lord. ஆண்டவரே, நாங்கள் பாடின வண்ணம் எங்களோட வாழ்க்கையை நீ மாற்றும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கணும் ஆண்டவரே. உம்மை போல நாங்கள் மாற வேண்டும் ஏசையா. உம்முடைய அன்பை ஆண்டவரே, நீர் நல்லவர் என்பதை மக்கள் ருசித்து அறியணும் ஆண்டவரே. அதை பார்க்கணும். நீ உயிர் உள்ள தேவன், எங்கள் மத்தியில் நீ உளவாடுகின்ற தேவன், எங்கள் மத்தியில் நீ வாழ்கின்ற தேவனாக இருக்கிறபடி உம்மை போல வேறு தேவன் எல்லாமே மாற்றும் ஆண்டவரே. உம்மை மக்கள் அறியணும். கொரோனா காலங்களில் ஆண்டவரே, இந்த லாக்டவுன் காலங்களில் சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிர்முறையாக இருந்தாலும், எல்லாமே டிஃப்ரெண்டாக இருந்தாலும், நீ ஒருபொழுதும் மாறாத தேவனாக இருப்பதாக உண்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கை மூலம் மக்கள் உண்மை அறிந்து கொள்ளணும். இயேசுதான் உண்மை அந்த தெய்வம் என்று. எங்களுடைய தேசத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுடைய பட்டணத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுடைய சபை ஊழியங்கள், எங்களுடைய மாநிலங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தலைவர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. எங்களோட ஜெபத்தில் கொடுத்ததுக்காக நன்றி. எங்களை Lord, you are transforming us. Thank you, Father, for that. You are changing us, bringing a change inside in our lives. So we thank you, Lord Jesus. Thank you for this corona that you brought in our midst, Lord Jesus, because of that which, Lord, has changed. And Lord, there's a great change in our life. There's a great transformation, revival taking place in many places, many families. So we thank you, Lord Jesus, as we sit in your presence. Hear from thy word. Speak to us, Lord Jesus. Bless everyone, those who are gathered in their homes, Lord Jesus. I pray for anyone, Lord, any dear ones, those who are not able to gather with their families. I pray that, Lord Jesus, you may be with them, Lord, wherever they are, maybe in workplace or traveling, Lord. I pray that, Father, be with them, Lord. And I pray that they will know you more. And I pray that continuously they may have the opportunity to tune in and turn to this, Lord, and Lord, to this online service and watch and worship and magnify you and glorify you and hear from your word. Speak to us, Lord. Thank you for listening. Our prayers we praise you. Commit everything, Lord Jesus. Christ Jesus' name we pray. Amen. Amen. Greetings you all in the blessed name of my Lord and Savior Jesus Christ. ஆண்டவரச்சருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துதல்கள். Thank the Lord, another Sunday in our houses to நம்முடைய worship the Lord. வீடுகளிலே கர்த்தரை ஆராதிப்பதற்காக இன்னொரு ஓய்வு நாளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். Today let us continuously study from the book of Isaiah. இன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலிருந்து தொடர்ச்சியாய் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். We have been dealing from Isaiah chapter 40
to 48. ஏசிய தீர்க்கதரிசி புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்திலிருந்து 48ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். I have already told in the beginning, those areas, those chapters speaks about it, how great thou art. இந்த அதிகாரங்கள் கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை குறித்து மிக தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 3 areas of life. வாழ்க்கையினுடையதான 3 விதமான செயல்கள். Our circumstances, நம்முடைய சூழ்நிலை, our fears, நம்முடைய பயம், our enemies. நம்முடைய எதிராளிகள். Most of the people in the world has these 3 every time. இந்த உலகத்திலே நாம் யாவரும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த மூன்றும் நாம் சந்திக்கிறவைகளாகவே இருக்கிறோம். Very especially for God's people, and we always see that all these things are coming around. விசேஷமாக தேவனுடைய பிள்ளைகள் இந்த 3 காரியங்களையும் நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கிறவைகளா இருக்கிறது. So these chapters 42 48, 40ஆம் அதிகாரத்திலிருந்து 48ஆம் அதிகாரம் வரைக்கும் it speaks about 3 different areas of life. 3 வாழ்க்கைக்குள்ள விதங்களை குறித்து அவை சொல்லுகிறது. God is greater than our circumstances. நம்முடைய சூழ்நிலைகளை காட்டிலும் கர்த்தர் பெரியவர் என்று சொல்லி நமக்கு போதிக்கிறார். God is greater than our fears. நம்முடைய பயத்தை காட்டிலும் கர்த்தர் பெரியவர் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். God is greater than our enemies. நம்முடைய எதிராளிகளை காட்டிலும் தேவன் பெரியவர் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியும். In chapter 40, 40ஆம் அதிகாரத்திலே we already dealt for last 2 Sundays. கடந்த 2 ஞாயிற்றுக்கிழமையும் நாம் தொடர்ச்சியாய் கற்றுக்கொண்டதான காரியங்கள். God is greater than our circumstances. நம்முடைய சூழ்நிலைகளை காட்டிலும் நம் தேவன் பெரியவர் என்று சொல்லி மிக தெளிவாய் பார்த்தோம். Today we will study from chapter 41 to 44. இன்றைக்கு 41ஆம் அதிகாரத்திலிருந்து 44ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ளதான தியானத்திற்காய் பார்க்க போகிறோம். And this chapter speaks about God is greater than our fears. இந்த அதிகாரங்களிலே நம்முடைய பயத்தை காட்டிலும் கர்த்தர் பெரியவர் என்று சொல்லி மிக தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். Every human being, ஒவ்வொரு மனிதனும் you have a fear of circumstances in your சூழ்நிலை life. குறித்ததான பயம் நமக்கு இருக்கிறது. Fear of failure is there. தோல்வியை குறித்ததான பயம் நமக்கு இருக்கிறது. Fear of future is there. எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பயம் நமக்கு இருக்கிறது. Some way, one way or another, always this fear comes. ஏதோ ஒரு விதத்திலே இந்த பயம் நமக்கு நேராய் வருகிறது. Worldly people face and we face. உலகத்தாரும் அதை சந்திக்கிறார்கள், நாமும் அதை சந்திக்கிறவர்களாய் But இருக்கிறோம். God's people ஆனால் தேவனுடைய ஜனத்தார் have always something great to depend, and we will be able to seize this fear in our life. கர்த்தரை நம்பி சார்ந்து இருந்து இந்த பயத்திலிருந்து நாம் தாண்டக்கூடியதான கிருபையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். Chapter 41 to 44, 41ஆம் அதிகாரத்திலிருந்து 44ஆம் அதிகாரம் வரைக்கும் 7 times, 7 தடவை fear not, பயப்படாதே, fear not, பயப்படாதே, fear not பயப்படாதே to his people. அவருடைய ஜனத்தானிடத்தில் And சொல்லப்பட்டது. again God is saying that. திரும்பவும் திரும்பவும் கர்த்தர் அந்த வார்த்தையை தான் உரைக்கிறார். I may not know that whether I'll be able to take all the portion, but few verses I'll be taking today. எல்லா காரியங்களையும் எடுக்க முடியுமா என்று சொல்லி தெரியாது. ஒரு சில காரியங்களை இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். And I will take 3 verses from chapter 41. 41ஆம் அதிகாரத்திலிருந்து 3 வசனங்களை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். And this is maybe a very famous verse for you. இது உங்களுக்கு பிரசித்தி பெற்றதான ஒரு வேத வசனங்களா Verse இருக்கு. 10. அதனுடைய 10ஆம் வசனம். Fear not, I am with you. Be not dismayed, for I am your God. நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். I will strengthen you. Yes, I will help you. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். I will behold you with my righteous right hand. I will uphold you with my righteous right hand. என் நீதியின் வலங்கரத்தினால் உன்னை தாங்குவேன். Now look into verse 13. அதனுடைய 13ஆம் வசனத்தை பாருங்கள். For I, the Lord your God, will hold your right hand, saying to you, fear not, I will help you. உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். Look into verse 14. அதனுடைய 14ஆம் வசனத்தை பாருங்கள். Fear not, you worm Jacob. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே,
இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே. So in this chapter, இந்த அதிகாரத்திலே these three places, இந்த மூன்று இடங்களிலே fear not, பயப்படாதே, fear not, பயப்படாதே, fear not. பயப்படாதே. See, God wants to have some words to encourage us every time. எப்பொழுதும் நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதான வார்த்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். God wants that one, God's people, very specially, and the people of Israel, and be calm in their life, be silent in their life, and seeing the fears, and by trusting in Him. சூழ்நிலைகளை பார்த்து திகைத்து விடாமல் கர்த்தரை நம்பி சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி தம்முடைய ஜனத்தானிடத்தில் கர்த்தர் விரும்புகிறார். The people of Israel fears was based on a long journey back home and a difficult task of rebuilding. இஸ்ரவேல் ஜனத்தானுடைய பெரிய பயம் திரும்ப தங்களுடைய தேசத்திற்கு சென்று அவைகளை எப்படி திரும்ப கட்ட முடியும் என்கிறதான ஒரு பயம் அவர்களுக்கு இருந்தது. They may have many reasons to fear now. அநேக காரியங்கள் பயத்தினுடைய சூழலுக்கு காரணங்கள் அவர்களுக்கு இருந்தது. But let me tell you one thing very clearly. ஆனால் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறேன். But there is one big reason not to fear. பயப்படாமல் இருப்பதற்கு ஒரு பெரிய முக்கிய காரணம் உண்டு. The Lord was with them and would give them success. தேவன் அவர்களோடு கூட இருந்து வெற்றியை அவர்களுக்கு அருளுகிறார். He goes before them. தேவன் அவர்களுக்கு முன் செல்லுகிறார். And He is working on their behalf. அவர்களுக்கு பகரம் தேவன் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். This morning, let me tell you one thing very clearly. Not only the people of Israel, New Testament people of Israel, listen that, fear not. God is working on your behalf. புதிய ஏற்பாடுடைய விசுவாசிகளே, தேவன் உங்களுக்கு பதிலாய் கிரியை செய்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. The Lord will give you success. தேவன் உங்களுக்கு வெற்றியை அருளுவார். And here in this verses, chapter 41, இங்கு இந்த 41ஆம் அதிகாரத்திலே there are many reasons God has spoken to the people of Israel, fear not. அநேக காரணங்கள் பயப்படாமல் இருப்பதற்கு கர்த்தர் தம்முடைய ஜனத்தாரோடு கூட பேசி இருக்கிறார். Reason number 1, முதலாவது காரணம், why you should not fear. நாம் ஏன் பயப்படக்கூடாது என்கிறதான காரணம் முதலாவதாக. Chapter 41, 41ஆம் அதிகாரம் in verse 2, அதனுடைய 2ஆம் வசனத்திலே there is a very simple verse, but it's little hard for you to understand. ஒரு எளிமையான ஒரு வார்த்தையா இருந்தாலும் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். Who raised up one from the east, who in righteousness called him to his feet. கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதப்படியிலே வரவழைத்தவர் யார்? It's talking about Cyrus. கோரேசை குறித்து மிக தெளிவாய் இவை சொல்லுகிறது. I have raised a ruler named Cyrus. கோரேஸ் என்று சொல்லி சொல்லப்படுகிறதான ஒரு அதிபதியை நான் உயர்த்தியிருக்கிறேன். God raised him. தேவன் தம்மை உயர்த்தினார். He has seen him before formed in his mother's womb. தன்னுடைய தாயினுடைய கருவிலே உருவாவதற்கு முன்னமே தேவன் அவரை தெரிந்து கொண்டார். In chapter 44 44ஆம் அதிகாரம் and verse 28, அதனுடைய 28ஆம் வசனம், and a particular word gives very clear evidence. அந்த வார்த்தை மிக தெளிவான ஆதாரத்தை முன் தருகிறது. Who says of Cyrus, he is my shepherd. கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன். You know what the Lord said it? He is my shepherd. கர்த்தர் என்ன சொன்னார்? அவர் என் மேய்ப்பன். Look into chapter 45, 45ஆம் அதிகாரத்தை பாருங்கள். verse 1. அதனுடைய 1ஆம் வசனம், Thus says the Lord to his anointed, to Cyrus, whose right hand I have held. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. Or in another words, இன்னொரு வார்த்தையிலே சொல்ல he is anointed by God. தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட நபர். He is the shepherd and God has raised him. அவன் மேய்ப்பனாய் தேவன் கோரேசை You உயர்த்தினார். know who says these things? இதை யார் சொல்லுகிறார்கள்? Come back to chapter 41, 41ஆம் அதிகாரத்துக்கு நேராக திரும்ப verse வாருங்கள். 4. அதனுடைய 4ஆம் It வசனம் says very clearly, மிக தெளிவாய் அதை சொல்லுகிறது. I am the Lord, the first and the last. கர்த்தராகிய நான் தானே முந்தினவராயும் பிந்தினவராயும் இருக்கிறவர் It சொல்லுகிறேன். is not an ordinary words, my dear friends. இது சாதாரணமான வார்த்தைகள் அல்ல. People of Israel, you are in a captivity area and you are
under the captivity, fear not, I have raised somebody for deliver to you back in your own country. இஸ்ரவேல் ஜனத்தாரை நீங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறீர்கள், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு ஒருவரை நான் எழுப்பி இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். You have to understand this fact. நீங்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள A வேண்டும். big lesson is there. ஒரு பெரிய ஒரு பாடம் அதிலே நாம் But கற்றுக்கொள்ள before முடியும். going to the big lessons, அந்த ஒரு பெரிய பாடத்திற்குள்ளாய் நாம் செல்வதற்கு let முன்பதாக me tell you one word very ஒரு clearly. வார்த்தையை நான் தெளிவுபடுத்த நான் God ஆசைப்படுகிறேன். is not afraid of the nations. தேவன் ஒருபோதும் தேசத்தை பார்த்து பயப்படுகிற தேவன் அல்ல. The reason is அதனுடைய காரணம் He is greater than all the nations. தேசங்களை காட்டிலும் நம்முடைய தேவன் பெரியவராய் இருக்கிறார். And He controls the fall and rise of every leader. ஒவ்வொரு தலைவனுடையதான உயர்வாய் இருக்கட்டும் வீழ்ச்சியாய் இருக்கட்டும் அதை கட்டுப்படுத்துகிறது தேவனாகவே இருக்கிறார். Bible clearly speaks. பரிசுத்த வேதாகமம் தெளிவாய் அதை பேசுகிறது. History speaks that. வரலாறுகள் அதை தெளிவாய் Our பேசுகிறது. God is always making history, doing certain things which nobody understand immediately. யாரும் புரிந்து கொள்ள இயலாத காரியங்களை தேவன் வரலாறாய் தேவன் படைப்பதை பார்க்க முடியும். Here He says very clearly, இங்கு மிக தெளிவாய் fear பார்க்கிறோம். not, பயப்படாதே. I have raised a leader for you. ஒரு தாசனை உங்களுக்காய் நான் எழுப்பி இருக்கிறேன். Listen very carefully. கவனமாய் It's கவனியுங்கள். a big lesson today. ஒரு பெரிய ஒரு பாடமாய் இருக்கிறது. God can use even unconverted world leaders for the good of His people. தம்முடைய ஜனத்தினுடைய நன்மைக்காய் ரட்சிக்கப்படாத தலைவர்களை கூட நன்மை செய்வதற்காய் தேவனால் எழுப்ப முடியும். Cyrus is not a converted person. கோரேஸ் தேவனை அறிந்து கொண்ட ஒரு நபர் He is அல்ல. an unconverted leader. அவன் தேவனை அறியாத ஒரு தலைவனாய் You இருக்கிறான். have to understand, even Cyrus doesn't know what he is doing. He is guided by the Lord. கோரேஸ் என்ன செய்கிறான் என்று சொல்லி அவனுக்கு தெரியாது. அவன் தேவனாலே வழி He is நடத்தப்படுகிறான். fulfilling every purpose of the Lord. தேவனாலே அருளப்பட்ட ஒவ்வொரு திட்டங்களையும் கோரேஸ் நிறைவேற்றுகிறான். He is doing the progress of the work of the Lord. தேவனுடைய கிரியை கோரேஸ் தொடர்ந்து அவன் செய்து கொண்டே You and me வருகிறான். need to understand this is in the scripture very நீங்களும் clearly. நானும் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இது வேதாகமத்திலே ஆதாரமாய் இவை You சொல்லப்படுகிறது. and me concerned about the leaders and their decision, their talk every time. நீங்களும் நானும் தலைவர்களை குறித்தும் அவருடைய பேச்சு குறித்தும் காரியங்களை குறித்தும் அதிகமாய் நாம் The கரிசனை Lord raised some of the people to teach us many lessons. அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்காய் தேவன் தலைவர்களை அவர் எழுப்புகிறார். You turn back into the history and in the Old Testament, பழைய ஏற்பாடிலே நீங்கள் வரலாறு எடுத்து பாருங்கள். God raised Pharaoh. பார்வோனை தேவன் எழுப்பினார். And in Romans chapter 9, ரோமர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரம். I want you to turn with me. நீங்கள் என்னோடு கூட உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Romans chapter 9 ரோமர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரம். and in verse 17, அதனுடைய 17ஆம் வசனம். for the scripture says to the Pharaoh, for this very purpose I have raised you up, that I may show my power in you, that my name may be declared in all the earth. மேலும் என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபம் ஆகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. Paul says very clearly, emphasized based on Exodus chapter 9, I have raised Pharaoh, harden his heart for my very purpose. யாத்ராம புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய அஸ்திபாரத்தின்படி மிக தெளிவாய் பார்வோனை நான் நியமித்தேன், அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினேன் என்று சொல்லி என்னுடைய நாமம் உயர்த்துவதற்காய் செய்தேன் என்று சொல்லி கர்த்தர் அதை குறித்து That was சொல்கிறார். the very purpose of the Lord, to deliver the people of Israel from Egypt. இஸ்ரவேல் ஜனத்தாரை எகிப்திலிருந்து விடுதலை செய்வதற்கு தேவனுடைய வெளியேற பெற்ற ஒரு தீர்மானமாய் இருந்தது. Take another example in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே இன்னொரு உதாரணத்தை பாருங்கள். God used wicked Herod and Pilate to accomplish his salvation purpose. அவருடைய இரட்சிப்பினுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காய் துன்மார்க்கமாய் செயல்பட்டதான ஏரோதுவையும் பிலாத்துவையும் தேவன் பயன்படுத்தினார். The crucifixion of the Lord Jesus Christ, and to show the way of salvation to the mankind, God used them. மனித குலத்தினுடைய இரட்சிப்பை காண்பதற்கு இயேசுவானவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு துன்மார்க்கமாய் இருந்த தலைவர்களை தேவன் This பயன்படுத்தினார். morning, let me tell you, every believers, those who are broken down, seeing the situation of the lockdown, இந்த காலை நேற்றிலே விசுவாசிகளை இந்த ஊரடங்களை இருந்து சூழ்நிலைகளை பார்த்து திகைத்தவர்களாய்
கசந்தவர்கள் உங்களுடைய வாழ்விலே நீங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள். You may say that one, why these new decisions of the government, world leaders, and what all the things what they say is contradictory to one another. Why? God has raised with a purpose. ஏன் தலைவர்கள் இப்படிப்பட்டதான திட்டங்களை கொண்டு வருகிறார்கள்? ஒரு திட்டத்திலிருந்து இன்னொரு திட்டம் முரண்பாடா இருக்கிறதே. தேவன் ஒரு திட்டத்தோடு கூட அதை நியமித்திருக்கிறார். Many of you have a big question. Why governments are not permitting to open the church? அநேகருக்கு கேள்வி எழும்பலாம், ஏன் அரசாங்கம் சபையை திறப்பதற்கான அனுமதி அளிக்கவில்லை என்கிறதான ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும்பலாம். God has a purpose behind it. அதற்கு பின்பதாய் தேவன் ஒரு திட்டத்தை You do anything and talk anything. நீங்கள் அதை குறித்து எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு காரியங்களை நிராகரித்தாலும் Let me tell you this word, it will be little hard for you to இந்த understand. வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமாய் It may இருக்கும். be little painful to you when I speak that. ஒருவேளை நான் இதை குறித்து பேசும்போது கொஞ்சம் வேதனையூட்டப்படக்கூடிய காரியமாய் இருக்கலாம். God gave us enough time to work, enough time to go to church, enough time to fast and pray. We misused many times. கடந்த காலங்களிலே தேவன் ஜெபிப்பதற்கு, உபவாசிப்பதற்கு, சபை கூடுதலை செய்வதற்கு போதுமான நேரங்களையும் தருணங்களையும் தேவன் நம்முடைய வாழ்விலே ஏராளம் கொடுத்திருந்தார். God has given many open doors to preach the gospel one way or another. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு அநேக திறந்த வாசல்களை தேவன் நமக்கு அதிகமாய் கொடுத்திருந்தார். We were sleeping. நாம் உறங்கிக் கொண்டிருந்தோம். We were arguing. நாம் வாக்குவாதம் செய்து We were கொண்டிருந்தோம். not doing the work of the Lord. கர்த்தருடைய கிரியை ஒன்றுமே செய்யாமல் நாம் இருந்து வந்தோம். We were having politics in our churches. நம்முடைய சபைகளிலே அரசியல் ரீதியாய் நாம் செயல்பட ஆரம்பித்தோம். Now you are asking the question, இப்பொழுது நாம் கேள்வி கேட்கிறோம். Lord, 6 months lockdown. ஆண்டவரே 6 மாதம் இந்த ஊரடங்கில் How இருக்கிறோம். long? எத்தனை Why நாட்கள்? church is not opening? ஏன் சபை இன்னும் திறக்கப்படவில்லை? Why it is closed, Lord? ஏன் இந்த அடைப்பட்ட God வாசல்கள்? says that I have given you an open door. கர்த்தர் மிக தெளிவாய் சொல்லுகிற திறந்த வாசலை நான் முன் Church வைத்திருந்தேன். was near to your door. சபையானது உங்களுடைய வாசலுக்கு அருகாமையில் இருந்தது. Fasting prayer were there, and you are just hearing every time. You were seeing TV and playing with the world. Now you say, why Lord, when are you going to open? உபவாச கூடுகை உங்களுடைய சபையில் நடந்த பொழுது நீங்கள் வீட்டில் இருந்து தொலைக்காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது கேட்டீர்கள், எதற்கு ஆண்டவரை இந்த ஊரடங்களை நாங்கள் இருந்து Let கொண்டிருக்கிறோம். me tell you one thing very ஒரு clearly. காரியத்தை தென்னந்தெளிவாய் சொல்ல You know what the விரும்புகிறேன். Lord says? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? Without you, I can do a great work. உன்னுடைய கிரியை இல்லாமல் கர்த்தராலே பெரிய கிரியை செய்ய முடியும் என்று சொல்லி தேவன் Even in காண்பிக்கிறார். this lockdown, இந்த ஊரடங்கான I காலங்களில் can save the people. ஜனதாரை என்னால் ரட்சிக்க I can முடியும். make them to understand there is a God. தேவன் உண்டு என்று சொல்லி புரிந்து கொள்வதற்கு கர்த்தரால் ஆகும். We missed the opportunity, believers and Lord's servants, and now we regret ourselves. தேவன் தந்ததான தருணங்களை தேவ ஊழியர்களாய் விசுவாசிகளாய் நாம் பயன்படுத்தாமல் போனோம். இப்பொழுது வருந்துகிறவர்களாய் இருக்கிறோம். And even God has given you this lockdown to read the Bible, pray, and instead of that, you go to many of your phone site which you are not supposed to இந்த go. ஊரடங்கான காலங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். வேதத்தை வாசிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் இந்த நாட்களிலே உலக பிரமாணமாய் தொலைக்காட்சிகளையும் நம்முடைய கையினுடைய கருவிகளையும் பயன்படுத்தி தேவையில்லாத காரியங்களை பார்க்கிறவர்களாய் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு வருகிறோம். Believers, Lord's servants, God's people, examine our life, and when we had an opportunity, we missed it. தேவன் நமக்கு தருணங்களை கொடுத்த பொழுது நாம் அதை இழந்து போனவர்களாய், அதை பயனற்றவர்களாய் நாம் செயல்படுத்தினோம். நம்மை ஆராய்ந்து The பார்க்க book வேண்டும். of Jeremiah எரேமியாவுடைய in புத்தகத்தில் chapter 7, 7ஆம் அதிகாரம், and it says that one, do not say vain words, the temple of the Lord, temple of the Lord, temple of the Lord. தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி வீண் வார்த்தை வழங்காத என்று சொல்லி மிக தெளிவாக இதிலே சொல்லப்படுகிறது. Let us wait for his purpose. அவருடைய நோக்கத்திற்காய் நாம் காத்திருப்போம். God has kept these unconverted leaders to accomplish his purpose, and his purpose will be accomplished. அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காய், அவருடைய செயல்களுக்காய் தேவன் காரியங்களை நியமித்து வைத்திருக்கிறார். Oh Jacob, யாக்கோபே, oh believers, விசுவாசிகளே, fear not, பயப்படாதே, fear not. பயப்படாதே. The second reason, இரண்டாவது காரணம், and why you are not to be feared, நாம் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்குள்ள இரண்டாவது why காரணம், you should not fear. நாம் ஏன் பயப்பட கூடாது என்கிறதான இரண்டாவது காரணம். In chapter 41, 41ஆம் அதிகாரம் in verse 8, அதனுடைய 8ஆம் வசனத்திலே and here is another encouraging verse, இன்னொரு உற்சாகப்படுத்துகிற வார்த்தை இருக்கிறது. and it says, இது இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, O Israel, என்
என் தாசனாகிய இஸ்ரவேலே, you are my servant. நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. It is very clearly written, மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, you are my servant. நான் தெரிந்து கொண்ட என் தாசனே. And read verse 9. அதனுடைய 9ஆம் வசனம். And it says that one whom I have taken from the ends of the earth and called you from the farthest region and said to you, you are my servant, I have chosen you, have not cast you away. நான் பூமியில் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். My servant. என் தாசன். Listen very carefully. கவனமாய் கவனி. In verse 8, அதனுடைய 8ஆம் வசனத்திலே, and it is written very clearly, மிக தெளிவாக I எழுதப்பட்டிருக்கிறது, have chosen you. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். And you are the children of my friend Abraham. நீங்கள் என்னுடைய நண்பனாகிய ஆபிரகாமுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். I have chosen you. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். And you have gone into captivity நீங்கள் அடிமைத்தனத்திற்குள்ளாய் சென்றீர்கள். because of your sin. உங்களுடைய பாவத்தினுடைய விளைவாய். Now I am gathering you back. இப்பொழுது நான் உங்களை திரும்ப உங்களை சேர்த்துக் கொள்கிறேன். I am just gathering and bringing you back from the ends of the earth. இந்த உலகத்தினுடைய கடையாந்தரங்களிலிருந்து நான் உங்களை திரும்ப கொண்டு வருகிறேன். I want you to understand this word. இந்த வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ள Verse வேண்டும். 9 last part. 9ஆம் வசனத்தினுடைய கடைசி I பகுதி. have chosen you and have not cast you away. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. Believers, you understand that word. விசுவாசிகளே, இந்த வார்த்தையை நீங்கள் I have chosen you. நான் உங்களை தெரிந்து I have anointed you. நான் உங்களை I அபிஷேகம் have பண்ணினேன். blessed you. நான் உங்களை You ஆசீர்வதித்தேன். left me and gone, நீங்கள் என்னை விட்டு but சென்றீர்கள். I have not to cast you ஆனால் away. நான் உங்களை வெறுத்து விடவில்லை. And you are my servant. நீங்கள் என்னுடைய தாசனாக That is an இருக்கிறீர்கள். encouragement. அது நம்மை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை. You know, when you see that word, இந்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, the title my servant என் தாசன் என்று சொல்லி சொல்லப்படுகிற இந்த தலைப்பு is an honorable one. Honorable one. ஒரு கனத்திற்குரியதான ஒரு தலைப்பாய் இருக்கிறது. Look into the Bible. வேதாமத்தை பாருங்கள். It was given that title to many great leaders. அநேக சிறந்த தலைவர்களுக்கு வேதாமத்திலே கொடுக்கப்பட்ட வார்த்தை என் தாசன். Number 1. முதலாவதாக Numbers chapter 12 எண்ணாம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் and verse 7. அதனுடைய 7ஆம் வசனம். Not so with my servant Moses, he is faithful in all my house. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். God used about Moses, my servant, a honorable one. இங்கு மோசே குறித்து என் தாசன் அவன் உண்மையுள்ளவன் என்று சொல்லி தேவன் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். Look into the next one, 2 Samuel. 2 சாமுவேலுடைய புத்தகத்துக்கு நேராக உங்களுடைய வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 Samuel chapter 3 verse 18. 2 சாமுவேலுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம். And here is talking about David. இங்கு தாவீதை குறித்து சொல்லப்படுகிறது. Now then, do it, for the Lord has spoken of David, saying, by the hand of my servant David, I will save my people Israel from the hand of Philistines and the hand of all other enemies. இப்போதும் அப்படி செய்யுங்கள், என் தாசனாகிய தாவீதின் கையினால் என் ஜனமாகிய இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கும் அவர்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி இரட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லி இருக்கிறாரே என்றார். Second great leader, David, say that one. And my servant, David, my servant. தாவீதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், என் தாசன். Moses, my servant. மோசே குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது David, my servant. தாவீதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், என் தாசன். Look into one more reference. இன்னொரு வேத வசனத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளுங்கள். And Jeremiah chapter 7 எரேமியாவின் புத்தகம் அதனுடைய 7ஆம் அதிகாரம் and verse 25. அதனுடைய 25ஆம் வசனம். I want you to read and look and understand that verse. நீங்கள் அந்த வசனத்தை வாசித்து பார்க்க வேண்டும் என்று Since விரும்புகிறேன். the day of that your fathers came out of the land of Egypt until this day, I have even sent you all my servants the prophets. உங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இந்நாள் மட்டும் நான் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை எல்லாம் தினம் தினம் உங்கள் அண்டைக்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தேன். The prophets, my servant, I send you every day, early in the morning, rising early and sending them to you to speak to you. கர்த்தருடைய தாசனாகிய தீர்க்கதரிசிகள் ஊழியரை
தேவன் தம்முடைய ஜனத்தாரிடத்தில் பேசுவதற்காய் தேவன் அனுப்பி கொண்டு வந்தார். Come back to Isaiah chapter 42. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 42ஆம் அதிகாரத்துக்கு நேராக Verse வாருங்கள். 1. அதனுடைய 1ஆம் வசனம். Behold my servant whom I uphold. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன். Talking about Messiah. மேசியாவை குறித்து Did சொல்லப்படுகிறது. you see that one? The Lord used the word my servant to the great leaders. என் தாசன் என்கிறதான வார்த்தையை சிறந்த தலைவர்களுக்கு தேவன் A பயன்படுத்தினார். honorable name. அது ஒரு கனத்திற்குரிய ஒரு பெயராய் இருந்தது. Moses, my servant. மோசே என்னுடைய தாசன். David, my servant. தாவீது என்னுடைய தாசன். The prophets, my servant. தீர்க்கதரிசிகள் என்னுடைய தாசன். Messiah, my servant. மேசியாவை குறித்து பார்க்கும் பொழுது என்னுடைய தாசன். The same word addressed for that people of Israel and you and me. You are my servant. அதே வார்த்தை இஸ்ரவேல் ஜனத்தாருக்கும் உங்களுக்கும் எனக்கும் பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது என் தாசன் என்று சொல்லி. That word speaks very clearly. அந்த வார்த்தை மிக தெளிவாய் பேசுகிறது. God's grace and God's calling. தேவனுடைய கிருபை குறித்தும் அவருடைய அழைப்பை குறித்தும் மிக தெளிவாய் In His பேசுகிறது. grace He has chosen you. அவருடைய கிருபையினாலே அவர் நம்மை தெரிந்து In கொண்டார். His grace that He called you my servant. அவருடைய கிருபையினாலே என் தாசன் என்று சொல்லி என்னை Come அழைத்தார். back to chapter 41. 41ஆம் அதிகாரத்துக்கு நேராக திரும்ப When you வாருங்கள். read those verses, அந்த வசனங்களை நாம் வாசிக்கும் Verse பொழுது 10, அதனுடைய 10ஆம் வசனம். and fivefold promise He said, my servant Jacob, whom I have chosen you, who are the children of Abraham, my friend. Listen very என் carefully. தாசனாகிய இஸ்ரவேலை நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியை கேள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். Number 1, முதலாவதாக I am with you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். What else the promise needed? நமக்கு வேற என்ன வாக்குத்தத்தம் வேண்டும்? Who is going to stay with you all the days of your life? உங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் யார் உங்களோடு கூட தங்க In your போகிறார்கள்? sorrows, உங்களுடைய வருத்தங்களிலே, in your pain, உங்களுடைய வேதனைகளிலே, when you feel that everything is lost, எல்லாம் இழந்தவர்களாய் நிற்கும்போது the Lord said very clearly, I will not cast you out, never forsake you. I am with you even in the situation which you cannot understand what is going on. என்ன நடக்கிறது என்று சொல்லி தெரியாமல் இருக்கிற இந்த சூழ்நிலையிலும் நான் உங்களை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல, உங்களோடு கூட இருக்கிற தேவன் என்று சொல்லி I வாக்குரைக்கிறார். will never ever cast you out. நான் உங்களை ஒருபோதும் புறம்பே I தள்ளுவதில்லை. am with you. நான் உங்களோடு கூட Oh, இருக்கிறேன். what a great promise. And the Lord has said, even unto the end of the earth, I will be with you. உலகத்தினுடைய முடிவு பரியந்தம் சதா காலமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் Our வாக்குரைத்தார். friends, families, and everybody will say that I will be with you, I will help you. But there is a limited time. There is a boundary for நமக்கு that. நண்பர்கள் உண்டு, குடும்பத்தார் உண்டு, உற்றார் உறவினர்கள் உண்டு. உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னாலும் அதற்கும் இருக்கிறேன் என்பதற்கான ஒரு எல்கை உண்டு. I am the first and the last. I am the one from the very great generation, from the beginning of the world. I am the one. I will be with you. நானே ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன், உங்களோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். Number 2, இரண்டாவதாக, not only I am with you, தேவன் உங்களோடு கூட இருக்கிறது மாத்திரமல்ல, I am your God. நான் உங்கள் தேவனாய் இருக்கிறேன். You never counted me as your God. என்னை ஒருபோதும் நீங்கள் என்னுடைய தேவன் என்று சொல்லி நீங்கள் எண்ணவில்லை. Many times, அநேக தடவை you know, when we seek the Lord, நாம் எப்பொழுது தேவனை தேட when there is a ஆரம்பிக்கிறோம், big complication, unexpected thing in your families, and the things which you never expected come, and immediately, oh God, then only you will realize He is your God. குடும்பத்தில் எதிர்பாராத சூழ்நிலைகள் வாழ்விலே வரும்பொழுது நாம் நினைக்க ஆரம்பிக்கிறோம், என் தேவன் என்று சொல்லி நாம் அப்பொழுதுதான் நினைக்க The ஆரம்பிக்கிறோம். Lord says very clearly, கர்த்தர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், be not dismayed, I am your God. I have called you as my servant. ஒருபோதும் திகைத்து நிற்க வேண்டாம், உன்னை என்னுடைய தாசன் என்று அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் The சொல்லுகிறார். third one, மூன்றாவதாக, I will strengthen you. நான் உன்னை பலப்படுத்துவேன். Last week also I told you very clearly, போன வாரமும் மிக தெளிவாய் நான் He சொல்லியிருந்தேன், exchanged the weakness and gives you the power. நம்முடைய பலகீனத்தில் பலனை கொடுத்து நம்மை அருளுகிறார் என்று சொல்லி போன When I வாரத்தில் am பார்த்தோம். weak and you gave me my நான் strength. பலகீனனாய் இருந்த பொழுது அவர் என் பலனானார். And He gave me strength. எனக்கு அவர் பலனை I can அருளினார். do with all the things because you strengthened me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும், அவர் என்னை பலப்படுத்தினார். Believers, you have to understand, the Lord says, my servant, I will strengthen you. Wherever it is needed, wherever you go, I will strengthen என் you. தாசனே, விசுவாசியே,
விசுவாசிகளே கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் எங்கு சென்றாலும் நான் உங்களை பலப்படுத்துவேன். Number 4, நான்காவதாக, and look into that, I will help you. நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். There are hundreds of people who might have told you that word. இந்த வார்த்தையை நூற்றுக்கு அதிகமான நபர்கள் உங்களிடத்தில் சொல்லி There are many friends whom I know, they said that, Sam, just a phone call away, I will help you. என்னிடத்திலும் ஏராளமான பேர்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஒரு தொலைபேசி போதும் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி. But there is none like my master says that I'll help you means he helps me every day, every moment, every single second, my dear friend. என்னுடைய எஜமானே மாதிரி ஒவ்வொரு நிமிடமும் உதவி செய்த தேவன் ஒருவரும் இல்லை. Human being has a limitation for your help, my dear friend. உங்களுக்கு உதவி செய்வதற்கு மனிதனுக்கு ஒரு எல்கை உண்டு. But my God has no boundary at all. ஆனால் என்னுடைய தேவனுக்கு ஒருபோதும் எல்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை He செய்கிறார். helped me in every situation of my life. என்னுடைய வாழ்வினுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் எனக்கு அவர் உதவி Maybe future of my children, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமாய் இருக்கலாம், maybe future of the ministry, ஊழியத்தினுடைய எதிர்காலமாய் he is இருக்கலாம். there to help me. உதவி செய்வதற்கு அவர் A உண்டு. one who started a good work in me and it will continue till the last உங்களுக்குள்ளே day. நற்கிரியைகளை உருவாக்கின தேவன் கடைசி பரியந்தம் அதை நடத்த வல்லவராய் The help இருக்கிறார். of the man are useless and worthless. மனிதனுடைய உதவிகள் அவை ஒருபோதும் தகுதி இல்லாதவைகளாக இருக்கிறது. The Lord says, my servant, I will help you. என் தாசனே நான் உதவி செய்கிறேன். And the last one, the fifth one, ஐந்தாவது காரியமாய் பாருங்கள், I will uphold you with my righteous right hand. Righteous right hand. என் நீதியின் வலங்கரத்தாலே நான் தாங்குவேன். Did you listen that word very clearly? அந்த வார்த்தை மிக தெளிவாய் I கேட்டீர்களா? will uphold you நான் உங்களை தாங்குவேன். with my righteous, my right hand. என்னுடைய நீதியின் வலங்கரத்தாலே தாங்குவேன். Oh, what a great God we have. He holds me in his hand when I am weak and he is not weary, he is not tired to throw me away. நான் பலகீனனாய் இருக்கும் பொழுது தேவன் களைத்தவராய் என்னை புறம்பே தள்ளுகிறதில்லை. தேவன் என்னை எப்பொழுதும் தாங்குகிற தேவனாகவே What a இருக்கிறார். great God is that. எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு நல்ல தேவனை This morning I have told you two reasons this இந்த morning. காலை நேரத்திலே ரெண்டு கங்களை நான் உங்களுக்கு In முன்வைத்தேன். chapter 44, 44ஆம் why அதிகாரத்தில் you should not be afraid. நாம் ஏன் பயப்படக்கூடாது? There are many more reasons. I'll continue with that one. அநேக காரணங்கள் இருக்கிறது, அதை நான் But let தொடர்ச்சியாக me சொல்ல remind you விரும்புகிறேன். again this morning. ஆனால் இந்த காலை நேரத்தில் திரும்ப உங்களை நினைவுபடுத்த People of ஆசைப்படுகிறேன். Israel, இஸ்ரவேல் ஜனதா, I have raised a leader for you, a unconverted leader for you and for your work. தேவனை அறியாத ஒரு தாசனை நான் எழுப்பி இருக்கிறேன் உங்களுக்காய் கிரியை செய்வதற்காக. Fear not. பயப்படாதே. Fear not, you are my servant. பயப்படாதே, ஏன் என்று சொன்னால் நீங்கள் என்னுடைய தாசனாய் I have chosen இருக்கிறீர்கள். you. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். I have hold you in with my right hand. என்னுடைய வலங்கரத்தாலே உங்களை தாங்குகிறேன். This morning, இந்த காலை நேரத்தில் Believers, விசுவாசிகளே, I do not know what is your situation. உங்களுடைய சூழ்நிலை எதுவென்று எனக்கு தெரியாது. I do not know where you are. நீங்கள் எங்க இருக்கிறீர்கள் என்று I do தெரியாது. not know what you think about it. நீங்கள் எதை குறித்து நினைக்கிறீர்கள் என்று சொல்லி எனக்கு I do not தெரியாது. know how long you cried. எத்தனை நாட்கள் நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீர்கள் எனக்கு But let me தெரியாது. encourage you very clearly. ஒரு மிக தெளிவாய் உங்களை உற்சாகப்படுத்த Fear not. ஆசைப்படுகிறேன். பயப்படாதே. God will accomplish his purpose and he prepares the way for you. தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவார். உங்களுடைய வாசல்களை தேவன் When செவைப்படுத்துவார். you seems to be no way, God will make a way for எந்த you. வழிவாசல்களும் இல்லாத சூழ்நிலை மத்தியிலும் தேவன் வழிவாசல்களை ஏற்படுத்துகிறார். Israel, my servant, இஸ்ரவேலராகிய என் தாசனே, you are a honorable one. நீங்கள் கனம் பெற்றவர்களாய் You இருக்கிறீர்கள். are very precious. நீங்கள் விலையேறப்பட்டவர்களாய் I am இருக்கிறீர்கள். holding you. நான் உங்களை I am தாங்குகிறேன். with you. நான் உங்களோடு கூட In இருக்கிறேன். every situation, எல்லா சூழ்நிலைகளிலும் I am your God. நான் உங்கள் தேவனாய் I will இருக்கிறேன். strengthen you. நான் உங்களை I பலப்படுத்துவேன். will help you. நான் உங்களுக்கு சகாயம் I will பண்ணுவேன். uphold you with my right hand. என்னுடைய வலங்கரத்தாலே நான் உங்களை தாங்குவேன். You know what is our duty? நம்முடைய கடமை என்ன? Come back to the Lord. கர்த்தருக்கு நேராய் திரும்ப Tell to the வாருங்கள். Lord. கர்த்தரை பார்த்து Lord, I சொல்லுங்கள். want that verse again and again. I am going to read that. ஆண்டவரே, இந்த வசனத்தை நான் திரும்ப திரும்ப வாசிக்க It போறேன். is in our house, but I never read and இது very நம்முடைய deeply. வீடுகளிலே வசன பலகைகளை தொங்கியிருந்தாலும் நான் வாசிக்கவில்லை. You are my servant. நீர் என் தாசனாய் இருக்கிறேன். I have a special place for you. விசேஷித்த ஒரு இடம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். And just trust him. அவரை நம்பி Walk with சார்ந்திருப்போம். him. அவருடைய பாதையில் Live for him. அவருக்காய் Love வாழ்வோம். him. அவரை நேசிப்போம். Fear not. பயப்படாதே. Dear friends, those who are listening, என்னை கேட்கிற என்னுடைய அன்பு நண்பர்களே, you are
having a great fear in your life because of your sin? உங்களுடைய பாவத்து நிமித்தமாய் ஒரு பெரிய பயம் திகிலோடு கூட இருக்கிறீர்களா? You always, when you commit a sin, think that what will happen for your future. நீங்கள் பாவம் செய்யும் பொழுது நினைக்கிறீர்கள் என்னுடைய எதிர்காலத்திற்கு என்னவாகும் என்று If somebody catch me, யாரோ ஒருவர் என்னை கையும் களவுமாய் பிடிப்பார்கள் என்றால், if somebody sees me, யாராவது என்னை பார்ப்பார்கள் what என்றால், will be my life? என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? If you are a fearful person, ஒருவேளை பயந்தவர்களாய் you இருப்பீர்கள் know what the Bible says? வேதாகமம் என்ன Come சொல்லுகிறது? to me. கர்த்தருக்கு நேராய் திரும்ப I will remove your fears. உங்களுடைய பாவத்தை நான் கழுகி I பரிசுத்தப்படுத்துகிறேன். will remove your fears. உங்களுடைய பயத்தை நான் மாற்றுகிறேன். I will change your life completely. உங்களுடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாய் மாற்றுகிறேன். If you are a fearful person, நீங்கள் பயந்தவர்களாய் இருப்பீர்கள், thinking about the fear of future, எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு கூட சிந்தித்து fear of failure, தோல்வியினுடைய பயம் fear of இருக்கும் என்றால், circumstances, சூழ்நிலை குறித்த பயம் இருக்கும் என்றால், fear of death in your life, உங்களுடைய வாழ்விலே மரணத்தை குறித்த come to the Lord Jesus Christ, இயேசுவுக்கு நேராய் who is able to remove all the fears from your life. உங்களுடைய வாழ்விலே இருக்கிற பயத்தை மாற்றக்கூடிய தேவன் உண்டு. When Christ comes in your life, கிறிஸ்துவுடைய வாழ்க்கைக்குள்ளாய் வரும் பொழுது, and fear of unconfessed sin will go away when you confess completely. நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது இதுவரைக்கும் அறிக்கை செய்யாத பாவங்களுடையதான பயம் உங்களை விட்டு The burden of sin will be rolled away. பாவத்துடைய பாரம் உங்களை விட்டு உருண்டோடி Believe in the போகும். name of Jesus Christ, இயேசுவை the விசுவாசியுங்கள். only one true living ஒரே God. ஒரு ஜீவனுள்ள இரட்சகராய் He இருக்கிறார். removes your fears. உங்களுடைய பயத்தை அவர் அகற்றுகிறார். May the Lord help you to understand. தேவன் தாமே புரிந்து கொள்வதற்கு உதவி I'm செய்வாராக. going to pray. நான் ஜெபிக்க போகிறேன். I want you to read chapter 41 again. 41ஆம் அதிகாரத்தை நீங்கள் குடும்பமாய் வாசிக்க வேண்டும் என்று After நான் my ஆசைப்படுகிறேன். prayer, I wanted to sit there and read and meditate and pray again. என்னுடைய ஜெபத்திற்கு பிறகு நீங்கள் குடும்பமாய் இதை வாசித்து ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். Whatever the new thoughts you received, share one to another. இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்கிற புதிய காரியங்களை உங்களுடைய குடும்பத்தாரோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். Let us pray. நாம் ஜெபம் செய்வோம். Merciful, loving, heavenly Father. கிருபையா இறங்குகின்ற எங்கள் அன்பின் பிதாவே, Father, thank you for thy Son, Lord Jesus Christ. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். Thank you for sending him for my purpose of salvation. என்னுடைய ரட்சிப்புக்காய் தேவகுமாரனை நீ தந்தருளினதற்கு உமக்கு Oh, ஸ்தோத்திரம். thank you for your care. உம்முடைய கரிசனைக்காக உமக்கு நன்றி. Thank you for the way that you are taking care of me. நீர் எங்களை கருதி நடத்துகிற உம்முடைய வழிகளுக்காக உமக்கு Thank you for the encouraging word again and again. Fear not. Fear not. பயப்படாதே என்று சொல்லி எங்களை திரும்பவுமாய் உற்சாகப்படுத்துகிற உம்முடைய தெய்வீக வார்த்தைக்காக உமக்கு Let ஸ்தோத்திரம். those words may be before our eyes as we walk this week. இந்த வார்த்தைகள் இந்த வாரத்திலே நாங்கள் பிரயாணம் செய்யும் பொழுது எங்களுடைய கண் முன்னாக இந்த வார்த்தை தொடர்ந்து எங்களோடு கூட Let பேசட்டும். thy name may be glorified. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. Bless all the believers. ஒவ்வொரு விசுவாசிகளும் நீர் ஆசீர்வதிப்பீர். Every elderly people, those who are weak in their body. சரீரத்திலே பலகீனமாய் இருக்கிற வயது முதிர்ந்த நபர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். All those who are sick with various sickness. ஆண்டவரே, சுகவீனமாய் பலகீனமாய் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். According to thy word, உம்முடைய வார்த்தையின் I பிரகாரம் will strengthen you. Strengthen நான் them, உன்னை Lord. பலப்படுத்துகிற கர்த்தர் என்கிற உம்முடைய வார்த்தையின்படி நீர் அவர்களை Hold பலப்படுத்துவீராக. them in your righteous right hand. ஆண்டவரே, நீதியின் வலங்கரத்தினாலே நீர் அவர்களை தாங்கி அருளுங்கள். Bless our nation. எங்களுடைய தேசத்தை Bless the leaders. தலைவர்களை You have ஆசீர்வதிப்பீராக. chosen with a purpose, Lord. நீர் அவர்களை ஒரு நோக்கத்தோடு கூட தெரிந்தெடுத்திருக்கிறீர். Bless all the people, those who are in different places. வித்தியாசமான இடங்களில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் இருக்கிறதான இடங்களில் நீர் அவர்களை ஆசீர்வதிங்க. Heal the sickness of COVID-19. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸிலிருந்து பரிபூர்ண சுகத்தை நீர் கொடுத்தருளுவீராக. Let the people understand it is the work of the Lord. இது கர்த்தருடைய கிரியை என்று சொல்லி ஜனங்கள் புரிந்து Thank you கொள்ளட்டும். for listening my prayers. என்னுடைய ஜெபத்தை கேட்டதனால் உமக்கு ஸ்தோத்திரம். Jesus Christ's name I pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. Come on. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே.
உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார் உன் முன்னே நடந்து செல்கிறார் தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே இங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே Yes, amen. யாக்கோபின்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே பலவீனன் ஆவதில்லை சுகவீனம் தொடர்வதில்லை பலவீனன் ஆவதில்லை சுகவீனம் தொடர்வதில்லை சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை சாபம் உன்னை அணுகுவதில்லை சாபம் உன்னை அணுகுவதில்லை உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார் உன் முன்னே நடந்து செல்கிறார் தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே ஆமென் இங்கு உன்னை ஒன்றும் சொல்வோமா எல்லாரும் செய்யாதே come on and say with me யாக்கோபின்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே